சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்திற்கு இடமில்லையா என்கிற கேள்வி இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு இதில் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது, யார் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம், இப்படியான கோளாறுகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்துக்கு இடமில்லை என ஒரு சுற்றறிக்கை பதிவாளரிடமிருந்து வருகிறது என்றால் அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது? தவறு கோளாறு நடந்தது எங்கே? எப்படி தமிழ்தாய் வாழ்த்துக்காக தீர்மானம் நிறைவேற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதனுடைய பெருமையை எப்படி நிறுவப் போகிறார் என்கிற கேள்வி இருக்கிறது. அதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய பதிவாளர் தரப்பிலிருந்து ஒரு சுற்றறிக்கை வந்திருக்கிறது. கடந்த ஒரு மணி நேரமாக அதுதான் பெரிய செய்தியாகவும் மாறி இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு சுதந்திர தினம். ஆமாம், நாளைக்கு சுதந்திர தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்துக்கு நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறோம். எல்லா இடத்துலையும் பண்ண போகிறாங்க, அரசு அலுவலகங்கள், அப்போ நீதிமன்றமும் இருக்கும். நம்ம சர்க்குலரை பார்ப்போம், ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலோடது. இட் இஸ் ஹியர்பை இன்ஃபார்ம்டு தட் த அட்வைசரி இஷ்யூடு பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்திய அரசாங்கம், இந்திய ஒன்றிய அரசாங்கம் இருக்கு இல்லையா, அவங்க இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருப்பதனுடைய அறிவுரையின்படி அண்டர் தி ஹர் கர் திரங்கா கேம்பெயின் 2026 கோமெமரேட்டிங் தி 150th இயர் ஆஃப் நேஷனல் சாங் வந்தே மாதரம் த இண்டிபெண்டன்ட் டே செலிப்ரேஷன் 150வது ஆண்டு வந்தே மாதரத்துக்கு நமக்கு நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்து பண்ணி 135 136 ஆண்டுங்கிறது தான் நமக்கான அதனுடைய அந்த டைமிங்காகவும் இருக்கும். ஏறத்தாழ ஒரே ஏஜ் தான் வச்சுக்கோங்களேன், நமக்கு ஏஜ் சிக்கல் இல்லை. அதன் அடிப்படையில் மெட்ராஸ் ஹைகோர்ட் பிரின்சிபல் சீட்டில் நடக்கக்கூடிய சுதந்திர தின விழாவிலும் அதே போல் மதுரையில் இருக்கக்கூடிய அதனுடைய அமர்விலும் தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமி சென்னையில் இருக்கிறது, அதே போல் அதனுடைய ரீஜனல் சென்டர்ஸ் மதுரை மற்றும் கோயம்புத்தூரில் இருப்பது, மாவட்ட யூனிட்ஸாக இருக்கக்கூடியது பாண்டிச்சேரியினுடைய யூனியன் டெரிட்டரி, இது எல்லா இடங்களிலும் சிங்கிங் ஆர் பிளேயிங் ஆஃப் த நேஷனல் சாங் வந்தே மாதரம் என்பது இருக்க வேண்டும். இன்க்ளூட் தி சிங்கிங் ஆஃப் நேஷனல் சாங் வந்தே மாதரம். சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் என்னவா இருக்கும்னா வந்தே மாதரம், கொடியேற்றுதல் மற்றும் தேசிய கீதம் என்பதாக இருக்கும்னு அவங்க அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போ நமக்கு என்ன கேள்வி வரும்னா, மத்திய அரசாங்கமே என்ன சொல்லிருச்சு, நீங்கள் அந்த சர்க்கிளுக்கு நம்ம பின்னாடி வருவோம், மத்திய அரசாங்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் வந்தே மாதரம் பாடுறீங்க, பாடிட்டு கொடியேற்றுறீங்க, தேசிய கீதத்தை பாடி முடிக்கிறீங்க. இதுதான் சீக்வன்ஸ். ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் போட்டு எல்லாருடைய ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் வந்து அத்தனை பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் போட்டு அனுப்பியிருக்கிறார்ன்றது வருது. நம்முடைய கேள்வி மிக எளிமையானது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கம் அரசாணையை நிறைவேற்றியிருக்கிறது. நீங்கள் கடந்த ஆண்டு வரைக்கும் வந்தே மாதிரி வர்றதுக்கு முன்பாக வரைக்கும் போன குடியரசு தினத்துக்கோ இல்லை அதுக்கு முன்பாகவோ இங்கு தமிழ்தாய் வாழ்த்து தானே பாடப்பட்டது. அந்த ப்ரொசீஜர், அந்த மரபு, அந்த அரசாணை என்பது எப்படி இந்த இடத்துல அதை ஓவர் ரைட் ஆச்சுங்கிறதுக்கு நமக்கு பதில் சொல்ல வேண்டிய இடம் என்பது ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் அவர்களை நோக்கி நகர்கிறது. இப்போ கேள்வி, தமிழ்நாட்டுக்குள் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டிய தேவையில்லைன்னு எங்கு சொல்லப்பட்டது அப்படிங்கிற இடத்துல இருந்து வரணும். அவர் என்ன சொல்றாரு, மத்திய அரசாங்கத்தினுடைய அட்வைசரிங்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக என்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வராரோ அன்னைக்கு மதியமே இந்த தீர்மானம் தேவையில்லை அப்படின்னுட்டு அது பஸ்ட் ஆகுது. எங்கன்னா நீதிமன்றத்தில், சென்னை உயர் நீதிமன்றத்தில் மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் திரு ARL சுந்தரேசன் அவர்கள் ஆஜராகி அவர் அன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுமா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. தமிழ்தாய் வாழ்த்தை 3வது பாட வேண்டும் என நாங்கள் எங்கேயும் குறிப்பிடவில்லை. அப்படியான ஒரு உத்தரவு ஒரு சுற்றறிக்கையின் மூலமாக எந்த இடத்திலும் மாநில பாடலை 3வது பாடுங்கள் என்கிற விஷயத்தை உள்துறை அமைச்சகம் செய்யவே இல்லை. அமித்ஷாவினுடைய ஆஃபீஸ் அதை செய்யலை அப்படின்னு அவர் நேரடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு ARL சுந்தரேசன் அவர்கள் பதிவு பண்ணுறாரு. என்றால் இதில் விஷமத்தனமான வேலையை செய்தது யார்? நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார் இல்லையா, அன்னைக்கு பலரும் அந்த புள்ளியை தொட்டாங்க. ஆனால் தொட்டவர்கள் எல்லாம் மேற்கொண்டு நீங்கள் அப்படி பயணிக்காதீங்க, தீர்மானத்தை பற்றி மட்டும் பேசுங்க அப்படின்னு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் பதிவு பண்ணிக்கிட்டே வந்தார். ஆளுநர், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் செய்திருப்பது தான் இவ்வளவு சேட்டைகளும் என்பதை நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. இன்றைய நம்முடைய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், அவர் தான் என்ன சொன்னார், யாருக்கு அந்த
பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். அவருக்கு இவரே சொல்கிறார், இன்ஸ்ட்ரக்ஷன் ஆளுநர் மாளிகையிலேருந்து எனக்கு ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சுன்னு. முதல்ல துணைவேந்தர்களுக்கு அப்படியான ப்ரொசீஜரல் ப்ரோட்டோகால் இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் எப்படி அளிப்பீங்க? மாநில அரசின் மூலமாக அளிக்காமல் நீங்களே நேரடியாக தலையிட்டு பேசுவது சரியாக இருக்குமாங்கிறது தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையை நோக்கி தமிழ்நாடு அரசாங்கம், மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் அந்த கேள்வி எழுப்பி இருக்கணும். ஆனால் சீஃப் மினிஸ்டர் தரப்பில் இருந்து நீங்கள் தமிழ்தாய் வாழ்த்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 3வது பாடப்பட்டது குறித்து நேரடியாக முதலமைச்சர் ஏதாவது கருத்து தெரிவித்தாரா? கட்சியில் போட்டாங்க, ஐடி விங்கில் போட்டாங்க, பேஜில் போட்டாங்க, பேரே இல்லாமல் போட்டாங்க, அது விஷயம் அல்ல. முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் அந்த பிரச்சனையை நேரடியாக நீங்கள் உங்களுடைய அரசாங்கம், இதற்கு முன்பாக இருந்த அரசாங்கம் போட்ட சுற்றறிக்கை, அதை தான் நீங்களும் ஏற்றுக்கொள்றீங்க. அதை ரெவோக் பண்ணாத வரைக்கும் நீங்கள் அந்த சுற்றறிக்கையை ஏற்றுக்கொள்வதாகத்தான் அர்த்தம். ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் இந்த நாட்டினுடைய தலைமைச் செயலாளராக இருந்த போது போடப்பட்ட அரசாணை தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும் என்பதை நீங்களும் தானே ஏற்றுக்கொண்டிருந்தீர்கள். அதை இந்த ஆளுநர் மீறாருன்னா எப்படி மீறுவீங்க? நீங்கள் கேட்டிருக்கணும். ஆளுநர் என்ன சொல்லியிருப்பாரு? மத்திய அரசாங்கத்துடைய சுற்றறிக்கை, உள்துறை அமைச்சகம் எங்களுக்கு அமித்ஷாஜி அப்படி தான் சொல்லியிருக்காருன்னா அந்த எடுத்து ஏறத்தாழ 12 பக்கம் அதில் உள்ளுக்குள்ள விஷயங்கள்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதில் இந்த முதல் 2 பக்கத்தை பிரிண்ட் எடுத்து அப்படியே ஆளுநர்கிட்ட நீட்டி இதில் எந்த இடத்துல தமிழ்தாய் வாழ்த்து அல்லது மாநில பாடல் 3வது இருக்க வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் துறை அனுப்பிய சுற்றறிக்கையில் இருக்கிறதுன்னு தயவு பண்ணி காட்டுங்கன்னு கவர்னர் நீட்டி இருந்தீங்கன்னா அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. கவர்னர் காட்டியிருக்கவும் முடியாது. கவர்னர் காட்டியிருப்பாரா நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் மத்திய அரசாங்கமே உயர்நீதிமன்றத்தில் கோர்ட்டில் சொல்லிருச்சு, 3வது பாடலாம் நாங்கள் சொல்லவே இல்லை. இது 2த்தையும் பிரிக்கக்கூடாது. மாநில பாடலோடு சேர்த்து பாடுங்கள். மாநில பாடல் அப்படிங்கிறது அந்தந்த மாநிலங்களில் என்ன இருக்கோ அது. அதற்கு அடுத்து நீங்கள் வந்தே மாதரம் பாடினா உடனே தேசிய கீதத்தை பாடணும். இந்த 2ல் ஃபஸ்ட்டு வந்தே மாதரத்தை பாடணும்னு தான் சொன்னமே தவிர இதுதான் முதல்ல போகணும். அப்போ இது 2த்தையும் சேர்த்துட்டா ஃபஸ்ட்டு செகண்ட் இது தேர்டுன்னெலாம் எந்த இடத்திலும் சர்க்குலரில் இல்லை, நாங்கள் அதை சொல்லவும் இல்லைன்னு அமித்ஷா அவர்களுடைய சார்பில், மத்திய அரசாங்கத்தின் சார்பில், அமித்ஷா என்பதை விடவும் மத்திய அரசினுடைய சார்பில் ஆஜரான அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் கோர்ட்டில் சொல்கிறாருன்னா அங்கே சேட்டை பண்ணி அடாவடியான விலைகளை பார்த்தது இந்த நாட்டினுடைய ஆளுநர் திரு ஆர்வி அர்லேக்கர் அவர்கள். அப்போ அவரை கேட்காம நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? இந்த பக்கம் அன்னைக்கு விஸ்வநாதன் அவர்கள் உயர்கல்வி அமைச்சர் சொல்ல வராரு, மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நீங்கள் உறுப்பினர், அந்த தீர்மானத்தை குறித்து மட்டும் பேசுங்கன்னு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அதை சொல்கிறாரு. அதே போல் வேறு சில உறுப்பினர்கள் கொண்டு வரும்போதும் நம்ம அங்கு நடந்தது இங்கு நடந்தது, அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் பேசினார்கள், இந்த ரெஃபரன்ஸே வேண்டாம், தீர்மானத்தை பற்றி மட்டும் பேசுங்க, தீர்மானத்தை வரவேற்று பேசுங்கள் அப்படின்னு பேரவைத் தலைவர் அதை நெறிப்படுத்தி இந்த பக்கம் கொண்டு வரார். அதில் தான் அநேகமாக ஒரு சிபிஐ உறுப்பினர் நினைக்கிறேன். இப்படியே திரும்ப சொல்லும்போது அவர் சொல்லிட்டாரு, பேரவைத் தலைவர் அவர்களே நான் நடக்காததை சொல்லலை, மக்களினுடைய குரல் தமிழ்தாய் வாழ்த்தை நீங்கள் 3வதாக தள்ளி அவமானப்படுத்தினால் மக்களுக்கு கோபம் வராதா? அதை நான் இந்த அவையில் பதிவு செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ஒருவர் மட்டும் அதற்கு மாற்று கருத்தை பதிவு செய்தார். நீங்கள் மேற்கொண்டு அடுத்தடுத்த புள்ளிகளை நோக்கி பேசுங்க என்பதாக பேரவைத் தலைவர் அதை அதற்கு பிறகு நகர்த்தவும் செய்தார். இப்போ நம்ம அந்த சர்க்குலரே பார்த்துருவோமே, சர்க்குலரை பார்த்துட்டேன்னா நீங்கள் திரும்ப ஒன்று சொல்லுவாங்க, ஒருவேளை இந்த சர்க்குலரில் இருந்ததை நீங்கள் தான் தெரியாமல் பேசுகிறீங்கன்னு. தெரியாமல் பேசணும்னா மத்திய அரசே நாங்கள் சொல்லலைன்ற பிறகும் இந்த டைலாக சொன்னீங்கன்னா நம்ம சர்க்குலரை பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அல்லது பாரத் சர்க்கார், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அல்லது கிரிஹ் மந்த்ராலயா பப்ளிக் செக்ஷன் 9 ஜூலை 2026. இது முதல்ல பிப்ரவரியில் ஒரு விஷயம் போடப்பட்டது, அதுக்கு பிறகு ஜூலையில் அது விளக்கம் அப்படிங்கிறது வருகிறது. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ரிலேட்டிங் டு சிங்கிங் ஆர் பிளேயிங் ஆஃப் த நேஷனல் சாங் ஆன் தி அண்ட் தி நேஷனல் ஆண்டம் ஆஃப் இந்தியா ரிகார்டிங் என்ற இந்த கடிதத்தையே எல்லா மாநில தலைமைச் செயலாளர்களுக்கும், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அல்லது யூனியன் டெரிட்டரியினுடைய நிர்வாகிகள், இவங்க அத்தனை பேருக்குமாக நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அதே போல் செக்ரட்டரிஸ் ஆஃப் ஆல் மினிஸ்ட்ரிஸ், எல்லா துறைகளுக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு லெட்டர் ஹெட் போட்டு தான் கொடுக்குறாங்க. அதில் 3வது பாயிண்ட் தான் நம்ம பார்க்கணும். இன் சம் ஸ்டேட்ஸ், சில மாநிலங்களை பொறுத்தவரை ஸ்டேட் சாங் இஸ் ஆல்சோ சங், மாநிலத்திற்கென்று ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடல் தான் அந்த இடங்களிலெல்லாம் பாடப்படும். ஏற்கனவே இருக்கும்போது அண்ட் பிளேட் அலாங் வித் தி நேஷனல் ஆண்டம் ஆர் நேஷனல் சாங், அது இதற்கு முன்பாக அதனோடு சேர்த்து தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கும். இட் இஸ் ஸ்டேட்டட் தட் whenever the state song is sung, எப்போதெல்லாம் மாநில பாடல் பாடப்படுகிறதோ அப்படின்னா தமிழ்தாய் வாழ்த்து. நமக்கு நீங்கள் பாண்டிச்சேரி எடுத்தீங்கன்னா அங்கே ஒரு தமிழ்தாய் வாழ்த்து, வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே, அது அவங்க தமிழ்தாய் வாழ்த்தா வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த
whenever state song is sung, எப்போது அந்த மாநில பாடல் பாடப்படுகிறது அல்லது இசைக்கப்படுகிறது, ஃபிசிக்கலாக பாடுறாங்க இல்லை ரெக்கார்டில் போடுறாங்கனாலும் அது வித் நேஷனல் சாங் ஆர் நேஷனல் ஆந்தம், போத் தி நேஷனல் சாங் அண்ட் நேஷனல் ஆந்தம் ஷால் பி சங் ஆர் பிளேடு டுகெதர் அண்ட் நேஷனல் சாங் வில் பி சங் ஆர் பிளேடு ஃபர்ஸ்ட் ஃபாலோட் பை நேஷனல் ஆந்தம். மாநில பாடலோடு இணைத்து இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பாடுறீங்கன்னா பாடும்போது வந்தே மாதரத்தையும் தேசிய கீதத்தையும் பிரிக்கக்கூடாது. அதாவது இதுக்கு நடுவில் கொண்டு போய் நீங்கள் மாநில பாடலை பாடாதீங்க என்பது தான். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது பாடப்படும் போது முதல்ல வந்தே மாதரம், இரண்டாவது தேசிய கீதம் என்று இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் சேர்த்து ஒன்றாவே ட்ராவல் பண்ணுமே தவிர எங்கே முதலில் மாநில பாடலை கூட நீங்கள் பாடிக்கலாங்கிறது தான் அது அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. எனவே இதை மத்திய அரசு சர்க்குலர்லேயும் கிடையாது, அவங்க கோர்ட்லேயும் நாங்கள் சொல்லவே இல்லைங்க, சொல்லாததை சொன்னோம் தமிழ்தாய் வாழ்த்துக்கு அவமானம்னு ஏங்க சொல்கிறீங்க, நாங்கள் எங்கெங்க பண்ணோம் என்றே மோடி கவர்மெண்ட்டினுடைய வழக்கறிஞர் பேசிட்டு போயிட்டார். இப்போ இவ்வளவு சொன்ன பிறகு அண்டர் த அட்வைசரின்னு தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு பதிவாளர் அவர்கள் இதை செய்கிறார் என்று சொன்னால் இது எந்த வகையில் ஏற்கத்தக்கது? FJ புரோட்டோகால் D1 MB அப்படிங்கிறதாக போட்டு அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது டேட் கொல்லப்பட்டவர் கையெழுத்து போட்டுட்டார். இது நேற்றைக்கு 14 தான் நினைக்கிறேன், இன்றைக்கு சர்க்குலர் போல தெரிகிறது. ஸோ இப்போ இது சர்க்குலரின் படி பார்த்தால் தமிழ்நாட்டினுடைய உயர்நீதிமன்றங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் தொடங்கி பல்வேறு விதமான விஷயங்களை மாநில அரசாங்கம் தான் கவனிக்க வேண்டும், நிர்வகிக்க வேண்டும். அந்த பொறுப்புகள் எல்லாம் மாநில அரசாங்கத்திற்கு தான் இருக்கிறது. என்னதான் நீங்கள் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர் நம்ம பிரித்து வச்சுருந்தாலும் ஜுடிஷியரிக்கான ஃபண்ட்ஸில் தொடங்கி மற்ற விஷயங்கள், ஏன்னா அட்டானமஸாக உங்களுக்கு ஃபிஸ்கல் அட்டானமி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கான்ஸ்டியூஷன் கொடுக்கலை. நீங்கள் புதிய கட்டிடங்கள் கொண்டு வர வேண்டும்ங்கிறதுல தொடங்கி பல விஷயங்கள்னாலும் அதில் உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவதிலிருந்து எல்லாத்தையுமே அரசு தான் செய்ய முடியும். நீங்கள் அவங்களே டெண்டர் விடுறது, கான்ட்ராக்ட் விடுறது, அந்த மாதிரிலாம் நீங்கள் நிர்வாக வசதிகள் மற்றும் மேம்பாட்டில் ஒரு நீதிமன்றத்தினால் அவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டியில் அந்த வேலைகளை எல்லாம் செய்ய முடியாது. அவங்களுக்கான நிர்வாகம் என்பது வரக்கூடியது, அதனுடைய ஆர்டரிங்கு அல்லது பட்டியலிடுதல், இதை தயார் செய்வது, வேறு எதுவும் அங்கே கிளாஷ் வருது அப்படின்னா அதை சரிபார்ப்பது, என்ன இப்போ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு யாராச்சும் கொண்டு வராங்களா, இப்படியான விஷயங்களை பார்ப்பது என நீதித்துறை நீதி நிர்வாகம் சார்ந்து நீதித்துறையினுடைய அந்த செயல்பாடுகளினுடைய நிர்வாகவியல் என்பது தான். இப்போ மாஸ்டர் ஆஃப் த ரோஸ்டராக சீஃப் ஜஸ்டிஸ் தான் இருப்பார். இதெல்லாம் சட்டம் சார்ந்த நிர்வாகமே தவிர மற்ற விஷயங்களுக்குள்ள இல்லை. அப்படி இருக்கும்போது உள்துறை அமைச்சகமே இதுக்கு அவங்களுடைய சுற்றறிக்கை அவங்க விளக்கிட்டாங்க. எங்கே விளக்குறாங்க? இதே உயர்நீதிமன்றத்திற்கு தானே மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய அமர்வின் முன்பாக மத்திய அரசு விளக்கி இருக்கிறது. அப்போ அவங்களே விளக்கம் கொடுத்த பிறகும் கவர்னர் பார்த்த மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம் என்கிற இடத்தில் இருப்பது ஒன்று, அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் மிஸ்இன்டர்பிரிட்டேஷன் பிழையாக இருக்க வேண்டும். அதுதான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அல்லது இரண்டாவது, இங்கே ஏற்கனவே தமிழ்தாய் வாழ்த்து தான் இவ்வளவு ஆண்டுகளாக பாடப்பட்டது என்பது மாண்புமிகு உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு தெரியாதா, அல்லது இது அவருடைய கவனத்துக்கு யாரும் கொண்டு போகல? ஏன்னா இப்போ பதிவாளர் அவர், அப்புறம் நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சிங்கன்னா பதிவாளர் அவர்கள் அவங்கள இப்போ இதற்கு முன்பாக அல்லி அவர்கள் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், அவங்க ஓய்வு பெற்றிருந்தாங்க. பட் அவங்க ஓய்வு பெற்றிருந்தாலும் அவர்களுக்கான, ஏன்னா நீங்கள் பதிவாளராக இருந்து ஓய்வு பெறுகிற வயதும் இந்த பக்கம் ஹைகோர்ட் ஜட்ஜுக்கான வயது அதை விட கூடுதல். இப்போ அவங்க உயர்நீதிமன்ற நீதிபதியாக பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறாருங்கிறத ஒரு பக்கம் பார்க்குறோம். அல்லி அவர்களுக்கு பிறகு வந்த பதிவாளர் யார்? அல்லி அவர்களுக்கு பிறகு அந்த பதிவாளருக்கு தமிழ்தாய் வாழ்த்து என்பது தான் தமிழ்நாட்டில் பாடப்படுகிற மரபு என்பதும் அதற்கான ஆணை இருப்பதும் தெரியாதா? மாநில அரசினுடைய ஒரு ஆணையை மத்திய அரசினுடைய சுற்றறிக்கை, அந்த சுற்றறிக்கையில் தெளிவாக ஸ்டேட் சாங்கம் 3வது தான் பாடணும்னு இல்லாத போது அந்த இடத்தில் மாநில அரசோடு ஒரு கலந்து ஆலோசனை செய்திருக்கலாமே. இந்த ஹைராக்கியில் தமிழ்தாய் வாழ்த்தே இல்லை அப்படின்னா இருக்கிற ஒரு பதிவாளருக்கு உள்ளபடியே தமிழ்தாய் வாழ்த்து என்று ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது, அது பாடப்படுகிறது என்பதே தெரியாதா என்கிற கேள்வி வருகிறது. இந்த கேள்விக்கு உள்ளபடியே இதில் நம்ம சிஜே அஃப்கோர்ஸ் அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை, அவருக்கான ஹோம் பார் அவர் எங்கே முதலாக தன்னுடைய வழக்கறிஞராக அவருடைய இதை தொடங்கினாரோ தமிழ்நாடு கிடையாது. நம்முடைய சிஜே இவர் SA தர்மாதிகாரி அவர்களை பொறுத்த
வரைக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்த சீனியர் ஜட்ஜஸாக யார் இருக்கிறாங்க, அவங்க வந்து பெஞ்சில் இருந்து சொல்லணும் இல்லையா, அவங்களுக்கு கவனத்திற்கு இது போகிறதா, அவங்க இதில் குறுக்கிடுறாங்களா, இதை ரீஅட்ஜஸ்ட் பண்ணி இதை ரீஅட்ஜஸ்ட் அல்லது திரும்ப பெற வேண்டும். தமிழ்தாய் வாழ்த்தை முதலில், இரண்டாவது தேசிய பாடல், அதற்கு பிறகு கொடியேற்றுதல், இல்லை தேசிய கீதம் என்று ஹைராக்கில் நீங்கள் வச்சுட்டு போங்க. அப்படி கொடுக்காமல் இருப்பது என்பது ஏற்கத்தக்கதல்ல. அது இந்த மாநிலத்தினுடைய மரபுகளை, இயங்கக்கூடிய விதிகளை எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற வகையை தாண்டி லெஜிஸ்லேச்சர், நம்முடைய சட்டமன்றத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்ட ஒரு தீர்மானத்தையும் அவமதிப்பதாக மாறும். இந்த இடத்துல இந்த கிளாஷ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி சார்ட் அவுட் பண்ண போது சென்னை உயர்நீதிமன்றம்ங்கிறது தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்பது. மாண்புமிகு முதலமைச்சர் தீர்மானம் நிறைவேற்றி அடுத்த நாளே ஒய்எம்சிஏ கிரவுண்டில் அமைச்சர் ராஜேஷ்குமார் கலந்து கொண்ட நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து இரண்டாவதாக பாடி முதல்ல ஒரு மத வழிபாட்டு பாடல் பாடப்படுகிறது. நீங்கள் அப்படின்னா முந்தின நாளே சொல்லிட வேண்டியது. அவங்க கேட்பாங்க, ஏங்க ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனே அதை பாடலாம், கவர்னருக்கு ரெண்டாவது பாடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அந்த மாதிரியான எக்ஸப்ஷன்ஸ், எக்ஸ்க்ளூஷன்ஸ் எதுவுமே கிடையாது. அமைச்சர் போகிற நிகழ்ச்சியிலையும் பார்த்துக்கல. இப்போ உயர்நீதிமன்றமாக இன்னொரு பேரலல் ஆர்கனாக இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனுடைய ஒரு பாடியும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், தென் வாட் இஸ் த பவர் வெஸ்ட் வித் தமிழ்நாடு அசம்பிளி? தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு வேறு என்னதான் அதிகாரம் இருக்கிறது என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் அல்லது அதிகாரிகள் மூலமாக நேரடியாக அவர் இல்லைனாலும் இதை கோஆர்டினேட் பண்ணி இதை திரும்ப வித்ட்ரா பண்ண வைக்கிறாரா அல்லது அதை மாற்றி கொண்டு வருகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இது மிக முக்கியமான ஒரு சிக்கலாக மாறி இருக்கிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும். யார் மேலே தவறுங்கிறது அல்ல, இதை திரும்ப பெறுவதுதான் உடனடியான தேவை.